நான் வந்து கேமராமேன், நான் தான் கேமராமேன், அசிஸ்டன்ட். இவங்க வந்து எங்க அம்மாக்கு. சேனல் என்னவோ எந்துதான், ஆனா வரதெல்லாம் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா என்னோட பர்த்டே. ஸோ அதனால இன்னைக்கு நாங்க பிரியாணி ப்ரிப்பேர் பண்றதா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எப்படி ஃபன்னியா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாமே. இது வந்து எங்க மம்மி, இது வந்து எங்க அண்ணி, இது வந்து எங்க அண்ணி. இவங்க வந்து என்னோட நாத்தனார், ஐ மீன் இந்த சேனலோட ஓனர். ஆனா கண்ணு வச்சிட கூடாது யாரும், நாங்க இப்படிதான் இருப்போம். நல்லா அமைஞ்சதே. நாத்தனாரே என்ன பண்றீங்க? பிரியாணி சமைக்க வந்து பிரியாணி எல்லாம் பறிக்கிறோம். ஆர்கானிக்கா பிரியாணி செய்ய போறோம். நாட்டுக்கோழி பிரியாணி. அம்மா அம்மா எப்பயுமே மணி போடுறிய, உனக்கு இந்த மணி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜூனை விட இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை வாங்கி வச்சேன். ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கே கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஏன் ரூம்ல தான் இருக்கும், அது எடுப்பாங்க, குப்பை போடுவாங்க, நான் தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஒரு நாள் கொடுத்தது இல்லை. அம்மா அந்த மணி எல்லாம் எங்கம்மா பர்ச்சேஸ் பண்றீங்க? நான் இது மீஷோல தான் ஒன்று வாங்கினேன். கொஞ்சம் சவுகார்பேட்டையில வாங்குவேன். இன்னொன்னு வந்து மகாபலிபுரம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து நம்ம போகாத பிளேசஸ்க்கெல்லாம் போனா ஞாபகார்த்தமா என்ன வாங்குவோம், நம்ம எல்லாம் ஏதாவது குட்டியா பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். ஆனா எங்க அம்மா மணி தான் வாங்குவாங்க, அது மேட்சிங் எனக்கு கிடைக்கும். கொடுத்து வச்சோம்மா. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்துங்க. கடுகு போட்டுக்கலாமா? பிரியாணிக்கு அரைச்சு கடுகு போடுவாங்களா? என்ன செஃப் நீங்க? போடுங்க, எல்லா ஸ்பைசஸும் போகலாம். நிறைய ஊத்துறேன் எண்ணெய். ஊத்து பத்தாங்க. ஆமா ஊத்து பாப்பா. ஊத்து இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் போடுங்க. ஆக்சுவலா இந்த பிரியாணிக்கு வந்து எங்க வீட்டு பிரியாணி எனக்கு அவ்வளவு பிடிக்கும், ஹோட்டல் வாங்கினாலும் பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஆஃபீஸ்ல எல்லாம் எடுத்து போய் கொடுத்தா இப்படிப்பட்ட பிரியாணின்னு அவங்க பிளெயின் பிரியாணி கூட சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அம்மாவோட ஒரு பிரியாணி மசாலா. நீங்க என்ன நினைப்பீங்க, பட்டை லவங்கம் என்னம்மா வேற என்னம்மா மிளகு இதெல்லாம் தான் போட்டு அரைப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆஹா, அது கிடையாது. ஏதாவது அரிய வகை பொருள் சொல்லு. ஆமா, நான் லிஸ்ட் வச்சிருக்கிறேன் எழுதி. ஆனா அது வந்து சீக்ரெட் மசாலா. 2-3 ஊட்டிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கும் கொடுக்கல, எங்க அண்ணிக்கும் கொடுக்கல, ஆனா இவங்க மட்டும் வச்சிருக்காங்க. அதுல வந்து எனக்கு ஒரே விஷயம் மட்டும் தெரியும், ட்ரையான பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அரோமா ஒண்ணு சொல்லு. அது நிறைய எழுதி வச்சிருக்கிறேமா, நான் அப்புறம் படிக்கிறேன். ஆனா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, விட்டுட்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. வியூவர்ஸ்க்காக கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவாங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நெய் மணலா இருக்கு, மட்டும் நெய். ஆமா, வீட்லயே ரெடி பண்ணது. பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் அன்னாசி பூ. இது வந்துட்டு வீட்லயே வளர்த்த பிரியாணி இலை சொன்னேன். இது பேர் வேற ஒண்ணு இருக்குமேமா? இது ரம்ப இலை. இது வந்து பிரியாணி இலை இல்ல, ரம்ப இலை. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஏலக்காய் தூள் போட்டாச்சு. அப்புறம் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சொல்லலாமே. நீதான் சொல்லி வச்சிருக்கிய, அதை கரண்டி எடுத்துக்கோ. எனக்கு ஒரு கேள்வி. எல்லாருமே பிரியாணிக்கு வந்து ஏலக்காய் அப்படியே தானே போடுவாங்க, நீங்க மட்டும் ஏன் தூளா போடுறீங்க? வாயில கடிப்படுது, ரொம்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிறாங்க, அதனால ஏலக்காய் பொடி போடுவோம். எல்லாம் வயிற்றுக்குள்ள போடணும்ட்டா? இதுல வந்துட்டு இதே தக்காளி எங்க அண்ணி கிட்ட கொடுத்திருந்தா ஈவினிங் தான் கட்டுறியா? அர்ச்சனா வரும், ஆனா இப்ப செய்ய முடியாது. அர்ச்சனா வந்தா நைட்டு தான் ஆகும், அதனால தான் நானே செய்யறேன். அர்ச்சனா இல்ல, அர்ச்சனா வந்தா கேமராமேன் இல்ல, அர்ச்சனா தான் கேமராமேன். அந்த கேமராவை நான் புடிச்சு கூட இங்க வந்து செய்யலாம், சமைக்கலாம். ஆனா ஏன் விடல, லேட் ஆகும்னு விடல. நீங்க எப்படி மேடம் இருந்தீங்க ஃபர்ஸ்ட் சமையல் கட்டுக்குள்ள போறப்போ? நான் வந்து அப்படிதான் இருந்தேன். ஆனா எங்க அம்மா வந்து ஒரு 2 நாள் திட்டினாங்க, சொல்லிச்சாங்க. ஏன்னா எங்க மம்மிக்கு ஹெல்ப் பண்றன்ற அளவுக்கு ஆச்சு. ஆனா அதே வேகம் எனக்கு வந்துருச்சு 3ஆவது நாளே. கேளுங்க, நான் இன்னும் அந்த திட்டு வாங்கல, அதனால நான் இன்னும் இப்படி இருக்கேன். நான் கத்துக்கிறேன். எங்க அம்மா என்ன மட்டும் திட்டுறாங்க. அம்மா இஞ்சி பூண்டு அது என்ன நல்லா வதக்கணும், இஞ்சி பூண்டு மட்டும் தான். அதை இப்படி காட்டிட்டு கேமராக்கு காட்டிட்டு இஞ்சி பூண்டு விழுது போடவும் போட்டுட்டோம்
பின் குறிப்பு ஓய்வு செத்துனா ஆ பின் குறிப்பு ஒண்ணு சொல்றேன். இத வந்து யாராச்சும் சரவணாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தாய்லாந்துல பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசாலா வேணும்னா சரவணா கிட்ட சொல்லி அனுப்ப, கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன். எங்க அம்மாவோட மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஓகே. 5 தக்காளி எடுத்தேன், அதுல 4 தக்காளி பேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு எடுத்துறேன். இப்போ உப்பு போடுமா? கல் உப்பு 2 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு. தேவையான அளவு கல் உப்பு நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். மிக்ஸ் பண்ணி அவ்வளவுதான் போட்டு தக்காளி வேகிறதுக்காக மூடி வச்சு பண்ணிட்டு மிக்ஸ் தக்காளி வேகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மூடி வச்சிடணும். ஆஃப் ஆஃப். அப்புறம் தக்காளி நல்லா குழையணும். அப்புறம் தக்காளி நல்லா குழைஞ்ச உடனே மசாலாஸ் போடலாம். ஆ என்னதுமா அது கையில? இது வந்து பிரியாணி மசாலாமா, வீட்லயே தயார் பண்ணது. அதான் நீங்க சொல்வீங்களா சீக்ரெட் ஆ. மசாலா, அதுதான் இது. காலி ஆயிடுச்சு, இனி நாளைக்கு தான் ரெடி பண்ணணும். அது வந்து half tablespoon போட்டாவே போதும். நம்ம ரொம்ப போடணும்னு இல்ல, ரொம்ப ஹெவி மசாலா ஆயிடும் அது. இது இது வந்து மிளகாய் தூள், வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள். இது மிளகாய் தூள். வீட்லயே ரெடி பண்ண தயிர் தான், நாங்க கடையில வாங்க மாட்டோம் தயிர் கூட. ஸ்பூன் கூட அப்படியே எடுத்துக்கலாம். பெரிய ஸ்பூன். தேவையான ஆக்சுவலா இந்த மிளகாய் தூளை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒரு 1/2 கப் தயிர். அது ஏமா குக்கர்ல வச்சீங்க? அது அப்படியே போடலாம்ல. கோழி வந்து டைரக்டா போட்டா சீக்கிரம் வேகாது, அரிசி சீக்கிரம் வெந்துடும்டா. அதனால எப்பவுமே இத 2 விசில் வச்சு போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறேன். தண்ணி எவ்வளவு? அப்ப பெப்பர் நல்லா போட்டா அதுவே சிக்கன் சூப் ஆயிடும்ல. ஆமா, அது சூப்பா கூட குடிச்சிக்கலாம்ல. அது கூட குடிச்சிக்கலாமே. இப்போ இதுல போட்டு கொடுக்கறேன், இப்போ நீ குடிக்கணும். சொல்லணும்ல. இப்போ வந்து 3 ஆழாக்கு அரிசி வச்சிருக்கிறேன். அதனால ஒரு ஆழாக்குக்கு 1.5 தண்ணி. அது மாதிரி 3 ஆழாக்குக்கு 4 ஆழாக்கு தண்ணி வைக்கிறேன். சிக்கன் வேக வைக்க அவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணேன். தோராயமா தான் ஊத்தணும், வேகாது. அது அளவு கிடையாது. சிக்கன் முழுகுற அளவுக்கு. ஆமா, சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சேன். எல்லாம் நம்ம பர்த்டே கேர்ளுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் வேற எதுவும் இப்ப காலையில இருந்து ஸ்பெஷலா தான் போகுது. முருகர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதையுமே வந்து ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன். முருகர் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. லிங்க் வந்து கீழே நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுக்குறோம். அது தனியா சொல்றேன். இன்னைக்கு எங்க வீட்டு தேவதைக்கு பர்த்டே, அதனால ஸ்பெஷலா பிரியாணி எல்லாம் முடிச்சிட்டு சமையல் என்னன்றது இன்னைக்கு நாங்க பெப்பர் தூள் போட்டு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த தண்ணி மட்டும் பிரியாணிக்கு எடுத்துக்கிறேன். கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்ந்து ஒரு கைப்பிடி. அம்மா எத்தனை அழகு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து 3 ஆழாக்கு அரிசிமா, 4 ஆழாக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். 3 ஆழாக்கு அரிசி போடுறேன். அரிசி போட்டுடலாம். இது வந்து என்ன அரிசி சொல்லு? இது வந்து சீரக சம்பா. எப்பயுமே எங்க வீட்ல வந்துட்டு சீரக சம்பா அரிசி மட்டும்தான். பாஸ்மதி எல்லாம் நாங்க யூஸ் பண்றது இல்லை. டேஸ்டும் வந்துட்டு இதுதான் நல்லா கொடுக்கும். அந்த பக்கம் முட்டை வேக வச்சிருக்காங்க அம்மா. உப்பு, காரம். பர்ஃபெக்ட். புளிப்பெல்லாம் இருக்கா? பர்ஃபெக்ட். அவ்வளோதான். சரிம்மா, அவ்வளோதான். அரிசியும் போட்டுட்டா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். போடு. அவ்வளோதான். அவ்வளோதான். வேகணும் அது. இது வேகிறது இல்லம்மா, வேகவே விடக்கூடாது. அரிசியும் தண்ணியும் சேர்ந்து ஒண்ணா கலந்து வர வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டம் போட்டுடணும். டம் போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருந்து டம் உடச்சிட்டா சரியா போயிடும். இது வேகவே விடக்கூடாது.
அப்பதான் அது பர்ஃபெக்ட்டா வருமே. அவ்வளவுதான்மா. அரிசியும் தண்ணி கலந்து வந்தது, அதனால டம் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பொறுத்து டம் உடைச்சிட்டா சரியா போச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். பக்கா பக்கா. இவ்வளோ டேஸ்ட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன? அம்மா கையால் அரைச்ச மசாலா. அம்மா கையால் அரைச்ச மசாலா. பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.